எவருக்காவது எங்கள் குரல்கள் கேட்கட்டும் என்ற நப்பாசையில் தொடர்ந்தும் பெருங்குரல் எடுத்து அழுது கொண்டிருக்கின்றோம். யாராவது வந்து எம்மை வாரி எடுத்து ஒற்ற வரியிலாவது எமக்கு ஆறுதல் வழங்குவார் என்ற நப்பாசையில் இன்னும் கவலையை மீறி கத்திக் கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாடு எங்கள் தாய் வீடு, நீ இருக்கும் திசை நோக்கி தொடர்ந்தும் கோரிக்கைகளை எழுதி வைத்தபடி கூக்குரல் இடுகின்றோம். ஏன் தெரியுமா? பக்கத்தில் உன் பாத கமலத்தின் அருகில் கிடந்தபடி எத்தனை வதைப்படுகின்றோம். தினம் உயிர் விலை கொடுக்கின்றோம். எல்லாம் மீதமாய் கிடக்கின்ற நம்பிக்கையில்தான். என்றோ ஒரு நாள் நீ விழிதிறப்பாய், எமக்காக வாய் திறப்பாய் என்ற பெருவிருப்பில் தான் தொடர்ந்து முன் முகத்தை பார்த்தபடி மூச்சை துறக்கின்றோம். இன்னும் எத்தனை காலத்துக்கு எம்மை அளவிடும் உத்தேசம்? இன்னும் எத்தனை நாட்களுக்கு எம்மை தவிக்க விடும் உத்தேசம்? தாயே, எமக்கு உன்னை விட்டால் யாரம்மா கெதி? எமக்கு உன்னையும் உதறிவிட்டால் யாரம்மா பதி? காற்றுக்கு முகவரியிட்டு எமது கவலையை சொல்லி இருந்தால் இத்தனை கிடையில் காற்று வந்து எம்மை ஆற்றியிருக்கும். கடலுக்கு முகவரியிட்டு எம் சாக்குரலை தூது அனுப்பியிருந்தால் கடல் பொங்கி வந்து எம்மை தம் அலைக்கரத்தால் அரவணைத்திருக்கும். ககனப் பெருவெளிக்கு நாம் படும் அவலத்தை அஞ்சலிட்டிருந்தால் இந்நேரம் உலகெங்கும் நாம் ஆற்றாமல் அழுங்குரல் பெரும் குரலாக முழக்கமிட்டபடி அண்ட வழி எங்கும் அணிவகுப்பு செய்திருக்கும். குரல் வைத்தால் கேட்கும் தூரத்தில் நீங்கள், கூப்பிட்டால் ஓடிவரும் தூரத்தில் தமிழகம். நாங்கள் உங்களையும் விட்டுவிட்டு எவரிடம் ஆறுதல் தேடுவோம்? நாங்கள் முற்றாக செத்து மடிய வேண்டியதுதானா இங்கே? ஈழத்தமிழன் இல்லாமல் போக வேண்டியதுதானா இங்கே? இருந்ததுக்கான ஒற்ற தடமும் இழந்து இங்கே தமிழன் என்ற வேர்களெல்லாம் வேரோடும் வேரடி மண்ணோடும் துடைத்தெறியப்படுவதை நீ பக்கத்தில் இருந்து பார்த்து கொண்டாயிருப்பாய். ஒன்றில் பால் வார்த்து எம்மை பாதுகாப்பாய். இல்லையேல் மாற்றான் எம்மை முற்றாக அழிக்க முன்னர் நீயே சொட்டு விஷம் தந்து சாகவை அம்மா. தாயே, இப்போது நாங்கள் உயிர் தரித்து நிற்கும் இடம் தெரிகிறதா உனக்கு? உந்தன் முகத்தில் முத்தமிடும் மிக அருகில் கடற்கரை கிராமம் ஒன்றில் நின்று கத்துகின்றோம். முன்னரே மனிதர் அதிகம் குடியேறாத ஒரு மணத்திட்டு, காணல் அடிக்கும் ஒரு கட்டாம் தரை, கோடையில் உப்பு விளையும் ஒரு உப்பளம், மாத்தளன் என்ற ஒரு நெருப்பு வலயத்துள்ளும் முள்ளிவாய்க்கால் என்ற அலையடிக்கும் ஒரு வறண்ட திட்டுக்கும் இடையே ஆக 7 கிலோமீட்டர் உள்ள சின்ன வலயத்துள்ளே இப்போது 3 லட்சம் தமிழர்கள் முண்டி அடித்து மூச்சு விடுகின்றோம். ஆக மூச்சு விடவே முடிகிறது எம்மாள் தாயே. நாளை அந்த மூச்சையும் எதிரியின் எறிகணைகள் பறித்து விடும் என்ற பயத்தில் இன்று வரும் சுவாசத்தை மட்டுமே சுவாசிக்கின்றோம். வேட்கைக்கான மூச்சு காற்றுடன் கலந்து எமது இன அடக்குமுறைக்கு எதிரான விடுதலை போரை வன்முறையற்ற வழியில் முன்னெடுக்க உறுதி பூண முள்ளிவாய்க்கால் திடலில் இன்று ஒன்று கூடியுள்ளோம். சிங்கள பௌத்த பேரினவாதம் இந்த தீவின் சகதேசமான தமிழர்களை அழிக்கவும் அடக்கியாளவும் வெற்றி கொள்ளவும் கடந்த 80 ஆண்டுகளுக்கு மேலாக திட்டமிட்ட வகையில் செய்து வரும் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பின் காரணமாக தமிழ் தேசம் படிப்படியாக அழிந்து வருகின்றது. இன அழிப்பு யதார்த்தத்தின் விளைவாக எமது இருப்பை பாதுகாப்பதற்கும் உரிமைகளை பெறுவதற்குமாக எழுந்த அசாத்தியமானதும் ஈகங்கள் நிறைந்ததுமான உரிமை போராட்டத்தினதும் விடியலுக்காக ஒரு தேசமாக நாங்கள் அணிதிரண்டு நின்றதற்கானது அடையாளமாகவும் உள்ள முள்ளிவாய்க்காலையும் நாம் இன்று நினைவு கூறுகின்றோம். ஸ்ரீலங்கா தீவில் சமூகங்கள் இனவாதமயப்படுத்தப்பட்டு ஜனநாயக வாக்கு தெரிவினூடாக பிரதிநிதிகள் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்ட முறையிலிருந்து இன்னும் வரலாற்றை பின்னோக்கி நகர்த்துகின்ற போது வெவ்வேறு அரசாட்சி பரப்புகள் ஒன்று சேர்க்கப்பட்டு மையத்தை நோக்கி அதிகாரங்கள் குவிக்கப்பட்டு ஒற்றையாட்சி அரசியல் அலகில் பெரும்பான்மையினரிடம் காலனித்துவம் ஆட்சியை கைமாற்றுகையில் தமிழ் இன அழிப்புக்கான வரலாற்று செயல்முறை உருவாக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்டதை வரலாறு திட்ட தெளிவாக ஆவணப்படுத்தி உள்ளது.
தமிழ் இன அழிப்பில் பிரித்தானிய காலனித்துவத்தின் வகுபங்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. பிரித்தானிய காலனித்துவம் தனது பேரரசின் புவிசார் நலன்களுக்காக ஸ்ரீலங்காவின் கேந்திரத்தன்மையின் முக்கியத்துவத்தை தனது இராணுவ நலன்களுக்காக தக்க வைப்பதற்காக ஒற்றையாட்சிய அரசியல் அழகாக கட்டமைத்தது. ஒற்றையாட்சி அரசியல் அழகு எப்போதுமே பெரும்பான்மையிடம் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ளும். பிரித்தானிய காலனித்துவத்துடன் பரிசாக கிடைத்த ஒற்றையாட்சி அரசியல் கட்டமைப்பை தமிழின அழிப்பிற்கான ஒரு கருவியாக ஸ்ரீலங்கா சுதந்திரத்தின் பின்னான அரசியல் வரலாற்றில் சிங்கள பௌத்த பேரினவாதம் பயன்படுத்தியது. 19ஆம் நூற்றாண்டில் நவீன சிங்கள பௌத்த பெருந்தேசியவாதம் காலனித்துவத்தின் அடக்குமுறை உத்திகளை உள்வாங்கி வன்வலுவை பயன்படுத்தி தமிழர் தேசம் மீதான பெரும் போரை திணித்தது. அப்போரை மகாவம்ச இதிகாச வரலாற்று புனைவின் விவரணங்களுக்கு ஊடாக நியாயப்படுத்தி கொண்டது. இந்த வரலாற்று விவரணங்கள் ஸ்ரீலங்கா ஒற்றையாட்சி தன்மையை சரியென காட்டி ஏகதேச நாட்டை சிங்கள பௌத்த நாடாக கட்டமைக்க பூர்வீக தமிழர் தாயகத்தை அபகரிக்கின்ற அரசியல் செயற்திட்டத்தை முன்னெடுத்தது. 2009ற்கு பிறகு இராணுவ முன்வலிப்பை பயன்படுத்திய கொழும்பு அதிகார மையத்தை கையகப்படுத்திய அரசாங்கங்கள் 2009ற்கு பின்னர் பௌத்த மதத்தையும் அபிவிருத்தியையும் மென்வலுவாக பயன்படுத்தி தமிழர் மீதான அடக்குமுறையையும் தமிழரின் பூர்வீக தாயக பிறப்பான வடக்கு கிழக்கையும் தொடர்ந்து கட்டமைக்கப்பட்ட தமிழ் இன அழிப்பிற்கூடாக அபகரித்து வருவதும் தமிழர் தாயகத்தை சிங்கள பௌத்தமயமாக்குவதும் கண்முன்னே நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. 21ஆம் நூற்றாண்டில் ஏகதுருவ உலக ஒழுங்கிற்கான போட்டி பல முறைகளில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை அவதானிக்கும் போது ஏகதுருவ பேரரசு கட்டமைப்பானது தனது புவிசார் நலன்களுக்காக எந்த விலையையும் கொடுக்க தயாராக உள்ளதை அன்று முள்ளிவாய்க்காலும் இன்று பலஸ்தீனமும் வெளிக்கொண்டு வருகின்றது. தமிழினத்தின் அடக்குமுறைக்கு எதிரான விடுதலை போராட்டம் வெறுமனே ஸ்ரீலங்கா அரசிற்கு எதிரான போராட்டம் மட்டுமல்ல, ஏகதுருவ பேரரசை கட்டமைக்க முயலும் உலக ஒழுங்கிற்கான போராட்டமும் என உணர்ந்த மேற்குலக வெள்ளாதிக்க சக்திகள் ஸ்ரீலங்கா அரசை கருவியாக பயன்படுத்தி தமிழின விடுதலைக்கான ஆயுத போராட்டத்தை 2009 இரும்பு கரம் கொண்டு மௌனிக்கச் செய்தது. தற்போது ஆட்சி கதிரையில் உள்ளவர்களுக்கும் பொருந்தும் என்பதையும் பதிவிட்டேயாக வேண்டும். தமிழின அழிப்பை நினைவு கூறுவதற்கான நினைவு சின்னங்களை கட்டமைக்க தாயகத்தில் மட்டுமல்ல புலம்பெயர் தேசத்திலும் தடையை அமுல்படுத்தி வருகின்றது. தமிழின அழிப்பு பொறுப்பு கூறலிலும் அதற்கான நீதி பொறிமுறையிலும் அன்னுர அரசாங்கம் தட்டி கழிக்கும் போக்கை கையாண்டு வருவது பட்டவர்த்தனமாக தெரிகிறது. ஸ்ரீலங்காவின் உள்ளூர் விசாரணை பொறிமுறையில் நம்பகத்தன்மை இழந்த ஒட்டுமொத்த தமிழினம் 2009 இருந்து சர்வதேச விசாரணை பொறிமுறையை கோரி வருகின்றது. தமிழின அழிப்புக்கு நீதி வேண்டிய சர்வதேச விசாரணை பொறிமுறையின் அவசியத்தை வலியுறுத்துவதற்கான போராட்டங்கள் வினைத்திறனாக முன்னெடுக்கப்பட வேண்டிய காலத்திற்குள் தமிழ் இனம் வலிந்து தள்ளப்பட்டுள்ளது. தமிழின அழிப்பு குற்றத்தை மலினப்படுத்துகின்ற செயல்முறையில் ஈடுபடும் தமிழ் அரசியல் கட்சிகளின் நடவடிக்கைகளும் கண்டனத்துக்குரியவை மட்டுமல்ல, அவை தமிழின விடுதலை போராட்டத்தின் திசையை மாற்றுவதோடு ஸ்ரீலங்கா அரசிற்கும் உலக வல்லாதிக்க சக்திகளுக்கும் விலை போனதாக வரலாறு நினைவு கொள்ளும். தற்போது ஆட்சி அமைத்த அனுர அரசாங்கம் தமிழினத்தின் கூட்டு அரசியல் வேணவாவை புறந்தள்ளி வருவதோடு அல்லாமல் தமிழ் தேசியத்தின் விழுமியங்கள் மீதான நம்பிக்கையை உடைத்து வருகின்றது. அதை ஒரு போர் முறையாக முன்னெடுக்கின்றது. தமிழ் தேசியத்தின் நம்பிக்கை விழுமியங்களை தற்போதைய உலக ஒழுங்கிற்கு பொருத்தப்பாடற்றதாக கட்டமைத்து தமிழினத்தின் கூட்டு அரசியல் நம்பிக்கை மீதான உளவியல் போரை கட்டவிழ்த்துள்ளதை அவதானிக்க முடிகின்றது. தமிழ் தேசியத்தின் நம்பிக்கை மீது தொடுக்கப்படும் போர் ஈழத்தமிழினம் முள்ளிவாய்க்காலில் சந்தித்ததை விட மிக கொடூரமான போர். இது தமிழினத்தின் கூட்டு இருப்பினதும் அதனது அடிப்படை பண்புகள் மீதும் தொடுக்கப்படும் போர். தற்போது எமக்கு முன் உள்ள வரலாற்று தெரிவு தமிழ் தேசியத்தின் மீதான நம்பிக்கையை உறுதிப்படுத்தி அக்குடையின் கீழ் நம்பிக்கை வேறுபாடுகளுடன் அல்ல, ஒத்து வேறுபாடுகளுடன் ஒன்று கூடுவது. இது இனத்திற்கு வரலாறு தரும் விருது தேர்வாகவும் நோக்க வேண்டியிருக்கும். இவ்வரலாற்று கடமையிலிருந்து தவறுவதை வரலாறு ஒருபோதும் மன்னிக்காது. வரலாறு கொடுக்கும் இறுதி சந்தர்ப்பத்தை நழுவ விடாது. தமிழ் தேசியத்தின் கீழ் ஒன்று கூடி
தமிழ் இன அழிவிற்கான நீதி கோரி அதற்கான பெரு வழி வரைபடத்தை உருவாக்கி எமக்காகவும் எம் தேசத்திற்காகவும் தேச இன விடுதலைக்காகவும் இறந்து போன நம் மறவர்களையும் இரத்த சொந்தங்களையும் நினைவு கூறுவதோடு அல்லாமல் அவர்களது கனவு நனவாக இந்த ரத்தம் தோய்ந்த மண்ணிலிருந்து உறுதி போடுவோம். பேரன்பிற்கும் பெருமதிப்புக்கும் உரிய ஈழத்தமிழ் உறவுகளே, முள்ளிவாய்க்கால் ஈழத்தமிழின எழுச்சியின் அடையாளம். தமிழின அழிப்பை முள்ளிவாய்க்கால் திடலில் நினைவு கூறுவது மீண்டும் நம் எழுத்து இனத்தினுடைய எழுச்சியை சுட்டி நிற்கின்றது. ஈழத்தமிழினமாக சிங்கள அரசின் அடக்குமுறைக்கு எதிராகவும் சிங்கள ஒற்றையாட்சி அரசியல் அலகை தனது புவிசார் நலன்களுக்காக தக்க வைத்துக் கொண்டிருக்கும் ஏகாதிபத்திய பேரரசு கட்டமைப்பின் அடக்குமுறைக்கு எதிராகவும் போராட அணிதிரள்வதை தவிர வேறு தேர்வும் உமக்கு முன் வைக்கப்படவில்லை. ரத்தம் தோய்ந்த இந்த மண்ணிலிருந்து போராட கனத்த காற்று சுமந்து வரும் எம்மவர்களின் நினைவுகளின் மீதும் நாம் கொண்டிருக்கும் தமிழ் இன விடுதலை நம்பிக்கை மீதும் சபதம் செய்வோம். 1. சிங்கள பௌத்த மயமாக்கப்படும் தமிழர் தாயகத்தை தடுக்கவும், தமிழ் தேசியத்தை நாளாந்த வாழ்வியலாக்கவும். 2. ஈழத்தமிழின அழிப்பில் சர்வதேச நீதி வேண்டி அரசு பொறுப்பையும் மேற்குலக நாடுகளின் உடந்தை தன்மையையும் வலியுறுத்தி குற்றவாளிகள் குற்றவியல் நீதிமன்றத்தில் முன்னிறுத்தவும். 3. தமிழர்கள் ஒரு தேச அங்கீகாரத்துக்குரியவர்கள் என்பதையும் தமிழர்களின் தனித்துவமான இறையாண்மையினதும் ஒருபோதும் பராதீனப்படுத்தவியலாத சுய நிர்ணய அடிப்படையிலும் தமிழர்களின் சுயாட்சி அங்கீகரிக்க வேண்டும் என வலியுறுத்துவோம். 4. கூட்டு ஈழத்தமிழர் இருப்பின் மீது கட்டவிழ்க்கப்பட்டுள்ள கட்டமைக்கப்பட்ட தமிழின அழிப்பை தடுக்கவும். 5. தமிழ் தேசிய நம்பிக்கையில் உறுதி கொண்டு ஒரு குடையின் கீழ் தமிழ் இன அடக்குமுறைக்கு எதிராக தமிழின விடுதலையை நோக்கி முனைப்புடன் தொடர்ந்து போராட எமது மக்கள் பலத்தை நம்பி தொடர்ந்தும் அடிபணியாது போராடுவோம். மே 18 தமிழின அழிப்பிற்கு எதிரான தேசிய எழுச்சி நாள். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் கட்டமைப்பு பொது கட்டமைப்பு வடக்கு கிழக்கு மே 18, 2025. நாங்கள் இங்கு படும் அவலத்தை எப்படி சொன்னாலும் அது உங்களுக்கு புரிய போவதில்லை. ஒரு தரம் வந்து பார்த்தாலும் எங்கள் அவலத்தின் கனபரிமாணம் முழுவதும் தெரியப் போவதும் இல்லை. ஒரு காலம் பெரிய வாழ்வுக்கு அதிபதிகள் நாங்கள். ஆளுக்கு ஒரு காணி, அதற்குள்ளே பெரிய வீடு, காணிக்குள்ளே கிணறு என்ற அமிர்த வரிசினி. வாழ்வுக்காக பல வழிகளில் தொழில்கள் இருந்தன. பசித்தறியாத ஈழத்தமிழரின் வணங்காமண் என்ற வன்னியின் பூமி புத்திரர்கள் இன்று பட்டினி அவலத்தில் எழுந்து நடமாட இயக்கமின்றி கிடக்கின்றோம். வந்த விருந்தோம்பி வருவிருந்தை வரவேற்று சந்தை முழுதும் எம் தலவாசல் பரப்பியது ஓர் குடியின் கொடியிங்கு கொழுகொம்பு ஏதுமின்றி பசியின் கொடுமையிலே பாழ்பட்டு கிடக்கிறது. தாயே, வந்த விருந்தோம்பி வருவிருந்தை வரவேற்று சந்தை முழுதும் எம் தலைவாசல் பரப்பியதோர் குடியின் கொடி இங்கு கொழுகொம்பு ஏதுமின்றி பசியின் கொடுமையிலே பாழ்பட்டு கிடக்கிறது. இன்னும் சொல்வதற்கு எங்களிடம் என்ன மொழி இருக்கிறது மீதமாய்? நாங்கள் சிந்திய கண்ணீரும் குருதியும் கத்திய ஓலமும் அப்படியே உறைந்து போனதே அன்றி எந்த அசைவையும் ஏற்படுத்தவில்லையே உலகத்தில். குறிப்பாக எங்கள் உறவுகள் மத்தியிலும் மீண்டும் மீண்டும் கோரிக்கைகளையும் இயலாமைகளையும் கோபங்களையும் சுமந்தபடி அழுகின்றோமே தவிர யாரும் வந்து ஆற்றவில்லையே எங்கள் அழுகையை. எங்களை சுற்றி மூடுண்ட திசைக்குள் நித்தம் நித்தம் சாவான வாழ்வுக்குள் நாங்கள் செத்துக் கொண்டிருக்கின்றோம். தனியாக அழுது கரையுது விழிகள்,
கலந்தது உண்மை, கண்களும் இருண்டது உண்மை. கொன்றவர்க்கு தண்டனை இல்லை, என்றைக்கும் நீதி ஊமை. கடலோடு கலந்தது காலம், காயாத இரத்த கோலம். உறவுகள் போனது தூரம், விழியாத என் மனவானம். பதுங்கு குழிகளுக்குள் தவமாய் நாம் கிடந்தோம். பலியிடும் குண்டுகளை கடந்து நாம் நடந்தோம். குருதி சன்னங்களின் ஓசைகள், மரண திசைகளின் மூலங்கள். வலிகளின் அலைகள் இங்கு உயிர்களை தழுவுதே. வலிகளின் அலைகள் இங்கு உயிர்களை தழுவுதே. தனியாக அழுது கரையுது விழிகள், தாங்கிய மடிகள் சிதைந்த வலிகள். தினங்களும் எரிந்தது தீயில், கனவுகள் கரைந்தது அலையில். பசியோடு வயிறுகள் களத்தில், பார்வைகள் மறைந்தது நிலத்தில். இனம் கூடி நின்ற கரையில், பிடிகொண்டு விழுந்தது தலையில். மணல் தோண்டி புதைத்தோம் உடல்கள், கண்ணீரில் மிதந்தது உயிர்கள். இரவுகள் நீண்ட போதும் தூக்கம் மறந்திருந்தோம். இறைகின்ற ஓசைகளில் கலந்து நாம் கரைந்தோம். நந்தி கடமடி மர்மங்கள், நச்சு குண்டுகளின் கோரங்கள். வலிகளின் அலைகள் இங்கு உயிர்களை தழுவுதே. வலிகளின் அலைகள் இங்கு உயிர்களை தழுவுதே. தனியாக அழுது கரையுது விழிகள், தாங்கிய மடிகள் சிதைந்த வலிகள். அம்மாவை நான் இழந்த அலைக்கரையை பாருங்கள், இருளாகி எனது இதயம் எங்கே. அப்பாவின் உயிர் பிரிந்த முள்ளிவாய்க்கால் பாருங்கள், நினைவுகள் நெருப்பாய் சுடுகிறது எங்கே. கொண்டுபட்ட அண்ணனுடல் கிடந்த கோலம் மறையவில்லை, கைப்பிடித்து வந்த தம்பியும் கூட இல்லை. வித்துடலாய் அக்காவை பார்த்த கண்கள் மூடவில்லை, என்னை தூக்கி வந்த உறவும் அருகில் இல்லை. தனியாக அழுது கரையுது விழிகள்,
இருண்டது உண்மை, கண்களும் இருண்டது உண்மை. கொன்றவர்க்கு தண்டனை இல்லை, என்றைக்கும் நீதி ஊமை. கடலோடு கலந்தது காலம், காயாத இரத்த கோலம். உறவுகள் போனது தூரம், விழியாத என் மனவானம். பதுங்கு குழிகளுக்குள் தவமாய் நாம் கிடந்தோம், பலியிடும் குண்டுகளை கடந்து நாம் நடந்தோம். குருதி சன்னங்களின் ஓசைகள், மரண திசைகளின் ஓலங்கள், வலிகளின் அலைகள் இங்கு உயிர்களை தழுவுதே. வலிகளின் அலைகள் இங்கு உயிர்களை தழுவுதே. தனியாக அழுது கரையுது விழிகள், தாங்கிய மடிகள் சிதைந்த வலிகள். அம்மா முள்ளி வாய்க்கா அந்த சோகம் தன்னை நாங்கள் மறப்பதில்லை, தாயாரை மறக்கவில்லை. ஒரு இனமோ தாயாரை ஒருமித்து, தாயாரை ஒருமித்து அங்கே ஒப்பாரிதா அம்மா கேட்டதம்மா. குண்டுமலை அந்த நடுவினிலே, அம்மா நடுவினிலே பட்ட துயரங்களை நாங்கள் மறக்கவில்லை. அம்மா கையிழந்து, தாயாரை காலிழந்து, அம்மாவே காலிழந்து அந்த உயிர் துடித்த கோலம் மறக்கவில்லை. சொல்லியழ அங்கோ வார்த்தை இல்லை, ஐயோ வார்த்தை இல்லை. அந்த பெருந்துயரம் நாங்கள் மறக்கவில்லை. பல நாடு ஒன்றாய் சேர்ந்து வந்து, தாயே சேர்ந்து வந்த அங்கே படுகொலைகள் தாயாரே செய்ததம்மா. 10 ஆண்டு காலம் முடிந்தாலும், தாயாரே போனாலும் அந்த கொடுமைகளை நாங்கள் மறக்கவில்லை. தாயே காயிழந்து, ஐயோ உறவிழந்து, அம்மா உறவிழந்து எங்கள் சொந்தங்களோ தாயாரே தெருவினிலே. முள்ளி வாய்க்கா அது முடிவல்ல, தாயாரே முடிவல்ல. மண்ணின் விடுதலையே எங்கள் லட்சியமே. ஐயோ உடல் கருகி உயிர் போன வேளையிலே அங்கே அந்த பெருஞ்சோகம் தீராதம்மா. முள்ளி வாய்க்கால் தாயே, அந்த முள்ளி வாய்க்கால் சோகத்தினை என்ன சொல்லி பாட எங்கள் நெஞ்சமெல்லாம் பதறுதம்மா. இளமண்ணதாயே அம்மா 10 ஆண்டு கடந்ததம்மா. அன்னை மண்ணதாய நாங்கள் துடி துடித்த காலம் தன்னை மறக்கவே மாட்டோம்.
அம்மா தாயே என்று அழுகுரலோ காதலிலே தாயே இன்று கேட்குதம்மா காற்றினிலே அன்னை மண்ணை தாயே. ஐநாவில் வீற்றிருக்கும் உத்தமரே கேளிர், எங்கள் தாய் நிலத்தின் அவலங்களை இட்டு வைக்கவாரீர். ஆண்டாண்டு காலங்கள் வாழ்ந்த தாய் நிலத்தில் கொடுஞ்சிங்களத்தின் வருத்தனத்தை அறியலையோ நீங்கள்? நீதி சொல்லும் பெரியோரே நீதி சொல்லவாரில், எங்கள் ஈழ மண்ணின் விடுதலைக்கு வந்து பல சொல்வீர். முள்ளி வாய்க்கால் அழிந்த கோலம் காட்சிகளை பாரும், அதற்கு நல்ல பதில் சொல்லிடவே உத்தமரே வாரும். சுதந்திரமாய் நாம் வாழ எங்கள் மண்ணே சொர்க்கம், தமிழீழம் எங்கள் உயிரல்லவோ தாய் மண்ணே சொர்க்கம். சுதந்திரமாய் நாம் வாழ எங்கள் மண்ணே சொர்க்கம், தமிழீழம் எங்கள் உயிரல்லவோ தாய் மண்ணே சொர்க்கம். நம் தமிழ் தொலைக்காட்சி. நம் தமிழ் தொலைக்காட்சி.